இருக்கிற காலகட்டத்துல அம்மா சொன்ன மாதிரி வழிபடுறாங்களா? நீங்க சொன்ன வழிமுறைப்படி வழிபடுறாங்களா? உண்மையிலேயே இது ஒரு வினாவுக்குரிய கேள்விக்குரிய விடயம்தான். எங்களுடைய அருகிலே இருக்கின்ற மூலிகை பொருட்களை, இறை சக்தி கொண்ட பொருட்களை, தெய்வீக அம்சம் கொண்ட மூலிகைகளை கூட நாங்கள் பாவிப்பது இல்லை. சாதாரணமாக வெத்திலை எடுத்துக்கொள்ளுங்களேன். வெத்திலையிலே மகாலட்சுமி தேவி அம்பாள் வீட்டிருக்கிறாள். முக்கியமான பொருள் எங்களுடைய வீட்டுக்கு முன்னாலே நாங்கள் வைத்து உண்டாக்கக்கூடிய பொருள். அந்த வெத்திலையை நாங்கள் பாவிக்கிறோமா என்றால் இல்லை. அதை விட முக்கியமாக துளசி செடி, அதை சொல்லுவார்கள், உலகத்திலே இருக்கின்ற அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடிய வல்லமை பொருந்திய மூலிகை செடி என்று. அந்த துளசி செடியினுடைய வேரிலேதான் மகாவிஷ்ணுமூர்த்தி வாசம் செய்திருக்கின்றார். வேரில் மாத்திரமல்ல, துளசியினுடைய அனைத்து பாகங்களிலும் மகாலட்சுமி தேவி இருக்கிறார், மகா விஷ்ணுமூர்த்தி இருக்கிறார். விஷ்ணுவுக்கு பிரியமான பத்திரமே இந்த துளசி பத்திரம் தான். அதே மாதிரி வில்வம் பத்திரம் சிவபரம்பொருளுக்கு விருப்பமான பத்திரம் வில்வம் பத்திரம். அதே போன்று சக்தியினுடைய அம்சமாக அமைவது வெப்பமில்லை. நாங்கள் யாராவது இந்த மூலிகைகளில் எதையாவது எங்களுடைய தேவைக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோமா என்றால் அந்த பண்பு இப்பொழுது அருகிக்கொண்டு வருகிறது. எனவேதான் எத்தனையோ வகையான புதிய நோய்கள் எல்லாம் எங்களை நாடி வந்து கொண்டிருக்கின்றன. இந்த மூலிகைகளை நாங்கள் நாடாமல் விடுகின்ற பொழுது நோய்கள் எங்களை நாடி வந்து கொண்டிருக்கின்றன. ஆக உலகத்திலே நாங்கள் வாழ்கின்ற பொழுது உடல் ஆரோக்கியத்தை, உலக ஆரோக்கியத்தை சீராக பெற்று இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்ற சிந்தனையோடு எங்களுடைய உலக வாழ்க்கையை நாங்கள் நடத்தி செல்வதற்கு தேவையான அம்சங்கள் எல்லாம் எம்மை சுற்றியே இருக்கின்றன. நாங்கள் இவற்றையெல்லாம் கவனிப்பதே இல்லை. நாங்கள் இவையெல்லாம் சாதாரண செடிகள் தானே என்று கூட யோசித்து விடுகிறோம். அதை கலந்தறிந்து விடுகிறோம். வீட்டுக்கு முன்னாலே நாங்கள் வைத்திருந்தால் கூட அது எங்களுக்கு வீட்டுக்கு முன்னாலே அசிங்கமாக தெரிகிறது என்று பிடுங்கி அறிந்து விடுகிறோம். அந்த வேலையை நாங்கள் செய்கிறோம். சாதாரண வாழை மரத்தை கூட வீட்டிலே வைத்து நாங்கள் நடுவதில்லை. வீட்டிலே நாங்கள் அதனை பேணுவதில்லை. வாழை என்பது முக்கியமான சகல நோய் தீர்க்கின்ற நிவாரணியாக அமைகின்ற ஒரு விருட்சம். இந்த வாழை மரத்திலே இருந்து எத்தனையோ நோய் நீக்கிய மூலக்கூறுகள் எங்களை நாடி வருகின்றன. வாழை காற்றிலே நாங்கள் எத்தனையோ நோய்களை தீர்க்கின்ற சந்தர்ப்பத்தை பெறுகிறோம். ஆனால் நாங்கள் யாராவது வாழை மரத்தை பற்றி சிந்திக்கிறோமா என்றால் இல்லை. மகாலட்சுமி தேவி எங்கே ஏறுகிறாள்? ஆலயத்துக்குத்தான் சென்று வழிபட வேணுமோ என்று கேட்டால் எங்கள் வீட்டிலேயும் நாங்கள் பேணலாம், அவளை வீட்டுக்கு அழைக்கலாம். ஆனால் நாங்கள் செய்வது மிகவும் அரிய சந்தர்ப்பங்களைத்தான் நாங்கள் இந்த மகாலட்சுமி தேவியினுடைய அம்சங்களை பெறுவதற்காக வழிபாடு செய்கிற மாதிரி தெரிகிறது. நேரமில்லை என்ற ஒரு அவசர யுகம். இதற்கு இதற்கு எங்களுடைய நேரத்தை செலவழிக்கலாமா என்பதுதான் முக்கியமான விடயம். ஆனால் இவற்றை நாங்கள் ஒதுக்குகின்ற பொழுது நாங்கள் அடைகின்ற துன்பங்களோ அளவில்லாதன. முன்னைய காலத்து எங்களுடைய மூதாதையர்கள் இந்த இயற்கையோடு வளர்ந்தார்கள். ஆகவே அவர்கள் நோய் நொடியற்ற வாழ்க்கையை அனுபவித்தார்கள். எங்களையும் அந்த வகையான வாழ்க்கைக்கு திசை திருப்பி வழிநடத்தி செல்வதற்காக பல ஆலோசனைகளை வழங்கி இருக்கிறார்கள். நாங்கள் பலர் அவற்றை இப்பொழுது கடைபிடிப்பதை தவறவிடுகிறோம். ஆக அந்த மாதிரியான ஒரு நெறிமுறையான வாழ்க்கை அமைப்பை இந்த புத்தாண்டு தினத்திலே இருந்து நாங்கள் நியமமாக கடைபிடிக்க சிந்தித்தோமாக இருந்தால் அஷ்டலட்சுமிகளையும் பெற்று ஐஸ்வர்யங்களையும் பெற்று வாழ்வதற்கான சந்தர்ப்பங்களை நாடி செல்கிறோம் என்பதுதான் அர்த்தம். அஷ்டலட்சுமி எப்படி பெற்றுக்கொள்ளலாம், செல்வங்களை பெற்று என்ன மாதிரி வழிமுறைகளை நாங்க கடைபிடிக்கணும் அப்படின்றத அம்மா விளக்கமா சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றி அம்மா எங்களோட இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் உங்களுக்கு சிறப்பு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். எல்லோருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு சிறிய இடைவேளையின் பின் மீண்டும் இணைந்து கொள்வோம். சிறப்பு புத்தாண்டு
நிகழ்ச்சியோடு